பிசாசு மற்றும் தீய வினைகளை போக்கக்கூடியவளாக விளங்குகிறாள் என்பது ஐதீகம். மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி. விண்ணுலகையும் மண்ணுலகையும் காக்கத் தோன்றியவள் ஆதிசக்தி. கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபராயுகம், கலியுகம் என 4 யுகங்கள் உண்டு. மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி. விண்ணுலகையும் மண்ணுலகையும் காக்கத் தோன்றியவள் ஆதிசக்தி. கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபராயுகம், கலியுகம் என 4 யுகங்கள் உண்டு. இவற்றில் தற்போது நடப்பது கலியுகம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இந்த 4 யுகங்களுக்கும் முன்பாகவே சிவபெருமானின் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கவும் உலகில் வாழும் அனைத்து உயிர்களின் வினைகளை போக்கவும் தோன்றிய ஆதி தெய்வம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி என்றால் அது மிகையல்ல. உலகம் பிறக்கும் முன் ஒரு நாழி முன் பிறந்தாள். கலியுகம் பிறக்கும் முன் 1/4 நாழி முன் பிறந்தாள். சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்திப் பிறந்தாள். மூவரை ஈன்றெடுத்தாள். செத்து பிழைத்தாள். சிவனுக்கே பாரியானாள். மாண்டு பிழைத்து மறுரூபமான மாயசக்தி அங்காள பரமேஸ்வரி. சரண சரணம் அம்மா தாயே, எங்க சங்கரியே வாடியம்மா இப்போ. ஆவேசம் கொண்டு எழுந்த தாயே, எங்க அங்காளியே வாடியம்மா இப்போ. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி ஆகிய சக்திகளை படைத்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அமர்ந்த இடம் மலையனூர் ஆகும். சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பார்வதி தேவியை பார்த்து, என்ன வரம் வேண்டும் கேள் என்றபோது, தங்கள் அங்கத்தில் இடது பாகத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். அதன்படி தனது இடது பாகத்தை சிவபெருமான் தந்ததினால் ஆதிசக்தியாம் ஈஸ்வரிக்கு அங்காள பரமேஸ்வரி என்ற திருநாமம் ஏற்பட்டது. அதாவது அங்கம் ஆளும் சக்தி என்பதே அங்காள பரமேஸ்வரி ஆகும். இந்த ஆலயத்தை வலம் வந்து கொண்டே அங்காளம்மனின் வரலாற்றை தெரிந்து கொள்வோம். ஒரு சமயம் தக்கன் கைலாயத்திற்கு சென்றபோது நந்திதேவன் அவனை தடுத்தார். இதனால் கோபம் கொண்ட தக்கன் தானும் அனைத்து சக்திகளையும் பெறுவதற்காக யாகம் ஒன்றை செய்ய முடிவு செய்தான். பிரம்மா, விஷ்ணு மற்றும் தேவர்களை அழைத்த தக்கன் யாகத்தின் தலைவனான சிவபெருமானை அழைக்கவில்லை. இதை அறிந்த தாட்சாயணி தன் தந்தையை தட்டி கேட்க விரும்பிய போது சிவபெருமான் தடுத்தார். அதனையும் மீறி யாகம் நடந்த இடம் சென்ற தாட்சாயணிக்கு அவமரியாதையும் அவமானமும் பரிசாக கிடைத்தன. இதனால் கோபமுற்ற தாட்சாயணி அகோர உருவம் கொண்டு ஆங்கார சக்தியாக மாறி தக்கனையும் அவனது யாகத்தையும் அழித்தாள். பின்னர் தாட்சாயணி தனது பூத உடலை யாகத் தீயில் மாய்த்துக் கொண்டாள். அதன்பின் உருவமற்ற அவதாரமாக நின்றாள் அங்காளி. நடப்பதையெல்லாம் உணர்ந்த சிவனுக்கு கோபம் கொப்பளிக்க யாகம் நடந்த இடத்திற்கு சென்றார். யாகத்தீயில் கிடந்த தாட்சாயணியின் உடலை தோளில் சுமந்து ஆவேச நடனம் ஆடினார். இந்த ஆட்டத்தில் தாட்சாயணியின் உடல் பல்வேறு இடங்களில் சிதறி விழுந்தது. அவ்வாறு முதலில் விழுந்த உறுப்பு விழுந்த இடம் தண்டகாருண்யம் ஆகும். அப்பகுதியே தற்போது மேல்மலையனூர் என்ற பெயருடன் அன்னையின் தலைமை பீடமாக விளங்குகிறது. ஆலயத்தின் அருகே மல்லாந்து படுத்த நிலையில் பெரிய நாயகி எனும் திருநாமம் கொண்டு விளங்கும் அன்னை பேய், பிசாசு மற்றும் தீய வினைகளை போக்கக்கூடியவளாக விளங்குகிறாள் என்பது ஐதீகம்.
அன்னையை ஊஞ்சலில் அமர வைத்து அவள் புகழை பாடுவதற்காகவே ஒரு தனி மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. பாவாடை ராயன் போன்ற தனது பரிவாரங்களுடன் பூத கணநாதர் புடைசூழ அன்னை அங்காளி கொலுவிருக்கும் தலைமை மேல்மலையனூர் ஆகும். ஒவ்வொரு அமாவாசை நாளிலும் அம்மனை தரிசிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். தமிழ்நாடு மட்டுமல்லாது கர்நாடகா, ஆந்திரா போன்ற வெளி மாநிலங்களில் இருந்தும் தினமும் பக்தர்கள் வந்து செல்வது வாடிக்கையாக உள்ளது. ஆலயத்தின் முக்கிய உற்சவ நாட்களில் அன்னையைப் போலவே அகோர வேடமிட்டு ஆலயம் வருவோர் பலர். நாக்கிலும் முதுகிலும் மற்றும் உடம்பிலும் அலகேந்தி வரும் பக்தர்கள் பலர். இந்த வையத்தை வாழ வைக்கும் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் தினமும் திருவிழாதான். கருத்த சடைமுடியுடன் கையில் திரிசூலம் ஏந்தி சிங்க வாகனத்தில் அன்னை வலம் வரும்போது அந்த காட்சியை காண இரு கண்கள் போதாது. மேல்மலையனூர் என்னும் எழில்மிகு ஊரில் கோயில் கொண்டுள்ள சக்தி கீர்த்தி மிக்கவளாக, அடியவர்களின் அன்னையாக, கருணை உள்ளம் கொண்டவளாக காட்சி தரும் அங்காள பரமேஸ்வரியின் ஆலயத்தின் நுழைவு வாயிலில் கோபால விநாயகரும், மண்டப நுழைவு வாயிலில் சக்தி விநாயகரும் காட்சி தருகிறார்கள். மண்டபத்தில் உள்ள ஒவ்வொரு தூணிலும் உள்ள சிற்பங்கள் பக்தியை ஊட்டுவனவாகவும் தல வரலாற்றினை உணர்த்துவதாகவும் உள்ளது. ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயமானது தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற புண்ணியமிக்க ஆலயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள புற்று மண்ணின் சிறப்பு என்னவென்றால், எவ்வளவு மண் எடுத்தாலும் அது வளர்ந்து கொண்டே வருகிறது. இந்த புற்று மண் தீராத வியாதிகளை தீர்த்து வைப்பதாக பக்தர்கள் கருதுகிறார்கள். மேல்மலையனூரில் கோயில் கொண்டுள்ள அங்காள பரமேஸ்வரியை வணங்குவோரின் நவகிரக தோஷங்கள் நீங்குகிறது. 5வது தலை கீழே விழாமல் சிவபெருமான் பிடித்துக் கொண்டதால் சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்தது. அன்னைக்கு சரஸ்வதி இட்ட சாபத்தின்படி மீனவர்கள் பூஜை செய்ய வேண்டும் என்பதால் மலையனூரில் வாழ்ந்த மீனவர் சமுதாயத்தில் தன் திருவிளையாடலை செய்தாள். சரஸ்வதி சாபத்தினால் இங்கு குடி புகுந்துள்ளதாகவும், நீங்கள் எனக்கு தவறாமல் பூஜை செய்து வர வேண்டும் என்றும், அதற்கு பிரதிபலனாய் நான் உங்கள் வம்சத்தினை காப்பாற்றுவேன் என்றும் உறுதி கூறினாள். அன்னையின் வேண்டுகோளுக்கு ஏற்ப அன்று முதல் இன்று வரை அந்த மீனவர் சமூகத்தினரே இன்றும் பூஜை செய்து வருகின்றனர். புற்று மண்ணை பிரசாதமாக அருந்தினால் நோய் நீங்கும் என அறிந்த சிவன் சங்கராபரணி ஆற்றை கடந்து வந்து மேல்மலையனூரை அடைந்தார். 12 ஊர்களுக்கும் ஒரே மயானமான மேல்மலையனூரில் சிவன் 3 பிடி சாம்பல் சாப்பிட அவர் பித்தம் தெளிகின்றது. அதன் பின் புற்றின் முன் நின்று மிகவும் பசிக்கின்றது, அன்னதான பிச்சை இடுங்கள் என்று கதறினார். சிவனின் குரலை கேட்ட பார்வதி தேவி தன் அண்ணன் விஷ்ணுவை நினைத்து தியானம் செய்ய விஷ்ணுவும் அதற்கான வழிமுறைகளை சொல்கின்றார். பார்வதி, உன் கணவனுக்கு என்ன கொடுத்தாலும் அவரது கையில் உள்ள பிரம்ம கபாலம் அதனை தின்றுவிடும். எனவே மிகவும் சுவையான உணவை சமைத்து அதனை 3 கவளமாக்கி அதில் முதல் 2 கவளத்தை கபாலத்தில் போட வேண்டும். 3வது கவளத்தை கபாலத்தில் போடுவதைப் போல பாவனை செய்து கை தவறி கீழே தரையில் விட்டுவிட வேண்டும். உணவின் ருசிக்காக கபாலம் கீழே இறங்கும். உடனே நீ விஸ்வரூபம் எடுத்து பிரம்ம கபாலத்தினை உன் வலது காலால் நசுக்கி விட வேண்டும் என்றார். அதன்படியே தன் மூத்த புதல்வன் விநாயகரை அழைத்து தனக்கு காவலாக இருக்கும்படி கட்டளையிட்டாள் அங்காளி. அதன்படி இங்கே காவலுக்கு நின்ற விநாயகருக்கு பெயர்தான் சக்தி கணபதி. சிவனை பாத பூஜை செய்த அன்னை தன்னிடம் இருந்த முதல் கவளத்தை கபாலத்திடம் போட அது சாப்பிட்டது. 2வது கவளத்தையும் போட அதையும் ஆவலுடன் சாப்பிட்டது. 3வது கவளத்தினை போடுவது போல பாவனை செய்து அதை தரையில் இறைத்தாள். 2வது கவளத்தை ருசி கண்ட பிரம்ம கபாலம் தரையில் சிதறிய அன்னத்தை சுவைக்க சிவன் கையிலே இருந்து கீழே இறங்கியது. இதனை எதிர்பார்த்திருந்த அங்காள பரமேஸ்வரி அகோர உருவம் எடுத்து ஆங்காரத்துடன் தனது வலது காலால் பிரம்ம கபாலத்தினை மிதித்தாள். இதனால் சிவனை பிடித்த பிரம்மஹத்தி தோஷம் முழுவதுமாக நீங்கியது. இவ்வாறு சிவபெருமானின் பிரம்மஹத்தி தோஷமான வினையை நீக்கிய சிவ மருந்தாக விளங்குகின்றாள் அன்னை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி. கிரேதா யுகம், திரேதா யுகம், துவாபரா யுகம்,
கலியுகம் என 4 யுகங்கள் உண்டு. இவற்றில் தற்போது நடப்பது கலியுகம் என்பது